அந்த ராமன் உங்களை காக்கட்டும். வாழ்க்கை எதை நோக்கி போகிறது என்று தெரியாமல் இருக்கிறாய். நீ முயற்சித்த முயற்சிகள் எல்லாம் நாளுக்கு நாள் தூக்கி எறியப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு நாளும் நீ இதை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறாய், ஆனாலும் உன்னால் முடிவதில்லை. ஏதாவது ஒரு காரணங்களும் காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்மறையாக நடந்து கொண்டே இருப்பதால் நம்பிக்கை என்னும் மிகப்பெரிய பீடத்தை விட்டொழிந்து விட்டாய் நீ. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கை நழுவி போகிறதே என்று கஷ்டப்படுகிறாய். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தன்னால் பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லையே என்று வாழ்க்கையை நினைத்து பயப்படுகிறாய். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் என்னுடைய விஷயங்களை சாயப்பா கவனிப்பதே இல்லை என்று புலம்புகிறாய். குழந்தையே, உனக்கு நான் ஒன்றை மட்டும் கூறுகிறேன். உன்னுடைய வாழ்க்கை என்னும் ஆழ்கடலில் நிறைய விதமான மந்திரங்களும் மாயைகளும் இருக்கிறது. இந்த மந்திரங்களும் மாயைகளும் என்னவென்றால், இப்போது நீ என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே, இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நான் பயன்படுத்திக் கொள்ளவில்லை, என்னுடைய வாழ்க்கையின் விதிமுறைகள் எல்லாம் தடம்புறம் போய்விட்டது, இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறுகிறாயே. இதுதான் அந்த ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மந்திரம், மாயைகள். உன்னுடைய வழி நேராக இல்லாமல் அந்தந்த நேரத்திற்கு ஏற்ப வளைந்து கொண்டும் இருக்கிறது. இந்த வளைவு எதனால் வருகிறது? மாயையினால் கூட கூறலாம். இந்த மாயையின் உட்கருத்தில்தான் உன்னுடைய வாழ்க்கையே அடங்கி இருக்கிறது. மாயையின் உட்கருத்து என்றால் என்ன? மாயையின் உட்கருத்து என்றால், உன்னுடைய மனம் சஞ்சலமடைந்து ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயத்திற்கு உன்னுடைய நேரத்தை ஒதுக்கினால், அந்த நேரத்தை ஒதுக்கும் பொழுது உன்னுடைய மனதையும் உன்னுடைய மூளையையும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதையும் மாற்றி அந்த சஞ்சலத்திற்குள் ஈடுபடுவதற்கான காரணமே மாயையின் கருத்து. இதற்கு உள்ளே நீ மாட்டிக்கொள்ளும் போது நிச்சயமாக உன்னால் தப்பிக்க முடியாது. இதில் இருந்து விடுபடுவதற்கான ஒரே வழி என்னவென்றால், உன்னுடைய மனதை நாம் முதலில் இருந்து நேர்மறையாக மாற்ற வேண்டும். நேர்மறையாக மாற்ற வேண்டும் என்றால் என்ன? சாதாரணமாக இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் எல்லா விதமான எண்ணங்களையும் எதிர்மறையாகவே பார்ப்பார்கள். உதாரணத்திற்கு, ஏதாவது ஒரு வாகனத்தில் செல்லும் பொழுது நமக்கு விபத்து ஏற்பட்டு விடுமோ என்று தோன்றும். உடம்பில் ஏதாவது ஒரு கோளாறு ஏற்படும் போது இந்த கோளாறால் நம்முடைய உயிர் மாய்க்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு பயம் இருக்கும். எங்கோ ஏதாவது ஒரு தெய்வீக குரல் உனக்கு கேட்டால் கூட அதையும் நினைத்து நீ பயப்படுவாய். இந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை நீங்களும் உங்களுக்கும்
ஏற்பட்டிருந்தால் நீங்கள் அதை உங்கள் கருத்தில் கூறலாம். அப்படி இருக்கும் பொழுது மனம் என்னும் உங்களுடைய குழந்தையை நாம் அடிபாதாளத்தில் இருந்து இருக்கக்கூடிய எண்ணங்களை மாற்ற வேண்டும். உங்களுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டும். ஆழ்மனதில் இருக்கக்கூடிய தீய சந்தனங்களும் தீய சக்திகளையும் தீய சிந்தனைகளையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு கடவுளின் ஒரு அனுக்கிரகம்தான் இந்த இடத்தில் உங்கள் அனைவருக்கும் தேவைப்படுகிறது. இதில் என்ன ஒரு வேடிக்கை என்றால், நீங்கள் அனைவருமே கடவுளிடம் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள். இந்த நண்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கூட கடவுளுடைய அனுக்கிரகம் எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று உங்கள் மனதில் ஒரு கேள்வி எழும்பும். அந்த கேள்விக்கான பதிலை இந்த பதிவில் நான் உனக்கு கூறுகிறேன். கடவுளை எந்த அளவிற்கு நீ உன் அருகில் விடுகிறாயோ அந்த அளவிற்கு நீ உன் மனதில் இடம் கொடுத்து அமர வைப்பது இல்லை. கடவுளும் இடம் இருந்து வரக்கூடிய சிந்தனைகளையும் உன்னுடைய மூளையில் இருந்து வரக்கூடிய சிந்தனைகளையும் நீ உனக்குள்ளேயே குழப்பிக் கொள்கிறாய். இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்று 1000 எண்ணங்கள் உன்னுடைய மனதில் இருந்தாலும் கடவுளுடைய யுக்தி என்னவோ அதை நீ தெரிந்திருக்க வேண்டும். அதை நீ தெரிந்திருக்க வேண்டும் என்றால் சர்வமும் என்னுடைய மந்திரத்தை உன்னுடைய நாவில் உட்கரத்தில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சாய்ரா. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் அனைவரும் மனதில் நினைக்கும் பொழுது ஆழ்மனம் ஆழ்கடலை ஒப்ப சாந்தமாக்கப்படுகிறது. இந்த அமைதியில் கடவுளின் வண்ணங்களை உங்களால் உணர முடிகிறது. கடவுளின் எண்ணங்களை உணர்ந்தால் வாழ்க்கையின் உட்கருத்தையும் வாழ்க்கையின் மிக முக்கிய பாதையையும் உன்னால் பார்க்க முடியும், உணர முடியும். அதற்கு ஏற்றவாறு உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தி செல்ல தொடங்குவே. ஆனால் உன் மனதில் இருக்கக்கூடிய எல்லா தீய எண்ணங்களையும் எதிர்மறை எண்ணங்களையும் மாற்றி நேர்மறை எண்ணங்களாக மாற்றிக் கொடுக்கும். இதுதான் வாழ்க்கையின் உட்கருத்து. தோல்வியை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையே, நான் மீண்டும் மீண்டும் கூறுகிறேன், உன்னுடைய இதயத்தில் என்னை அமர ஒரு வாய்ப்பு கொடு. உன்னுடைய வாழ்க்கையையும் தலைவிதியையும் மாற்றிக் காட்டுகிறேன். என் பரிபூர்ண அன்பும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லாஹ்.